நோயாவும் நரம்போயாவும் அந்த பொண்ணு அங்க நின்று செய்யல. பெண்களை பார்த்தது கிடையாது. அப்ப உங்க அம்மா யாரும் அவங்கள பொங்கல் தானா? யார் இதுவும் பொங்கல் தான். மொட்டிக்காது மாதிரி இப்பதான் நல்லா அவருடா அடிக்க அவரு அடியில அடியில தெரியல என்ன ப்ரோ மனதுல ப்ரோ நான் என்ன தெரியுமா ப்ரோ மீன் சகோதரருக்கு ஓடுவா நான் ஒரு ஊர்ல விட்ட மாவட்டப்பட்டேன் ஒரு ஊர் போனுவேன் ஏமாறாங்களா அந்த ஊர்ல போய் நாடகாரம் போயிட்டுமா அதுவும் பொட்டாச்சு மாதம் போனோம் போயிட்டு எல்லாரும் கறி வச்சுக்கினே வந்தாங்க எல்லாம் எனக்கு வேணா எதுக்கு வேணா எதுக்கு வேணா எதுக்கு வேணா அந்த கறி வைக்கிற மூஞ்சி பார்க்க முடியல அந்த ஆள் மூஞ்சி பார்த்தா வேணான்னு சொன்னா பொத்துக்கு மூஞ்சில அப்படின்னு வெயிப்பான்னு அரைக்கிற கறி போட்டுட்டான் அப்படியே சரி துண்ணு நேரம் துண்ண முடியல சரி இலையில வச்சு அந்த ஆள் அடிப்பா மழுக்குது மொத்தம் நாடகம் ஆடுகிற கலப்புது வயிறு நேரம் ஒரு கேள்வி காட்டில் உக்காந்தானா உக்காந்துங்க நேக்கிறான் பக்கத்துல மொத்த கேம் ஆடிங்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாது என்ன பண்ண இருட்டு வேற நானும் பெருந்து உக்காந்துங்கிறேன் திடீர்னு பார்த்தா வர உடையா ரெண்டு வாரம் பாரா 2 வாரம் தாண்டி அப்புறம் எழுந்து பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான் போல நிலைமையில இல்ல ஆக்சுவலி நான் ஒரு சொல்லி வச்சிருக்கேன் என்னன்னா இது உண்மை நடந்தது பட் ஆனா இருடா போனானே இவன் போனானே எதுவுமே பண்ணல அப்படியே ஓடிட்டான் அப்புறம் மாறு நிலத்து தண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த கோடக்காவை கோடப்ப கட்டேன் ஐயோ சரி உள்ள உன்னுடைய பெயர் என் பேர் மீனா மீனாவா மீனா என்ன மீனா கண்டியா இல்லையா மீனா உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா என் மனதில் வெறுத்த மனக்குறை நீ ஒரு மாதிரி சொல்லு அது ஒரு மாதிரி சொல்லு நான் நடுவோம் பயமாக இருக்கிறது அப்ப வராது போகல இந்த பவனவரி நாடு கிட்ட போ பெண்ணே உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் தெரியுமா பவனவரி நாட்டை நான் அடைய வேண்டும் அதற்காக எதிர்த்து உன்னை நாடி வந்திருக்கிறேன் என் அருகாமையினால் விளக்கமாக விளக்குகிறேன் நானும் பாக்குறேன் எல்லாத்திலையும் விட்டாண்டா காதை முடிவுன்றீங்க அப்புறமே பார்த்தா என்ன பேசுறதே தெரியல ஆண்டு உள்ள ஓடி போடுங்க அவங்க மூச்சு நடக்கிறாங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க விளக்கமா சொல்லுங்கடா நான் விளையாடுற வெடிக்கு போறீங்களா பின்னாடி சொல்லுங்க அவன் தெரிஞ்சாலும் நானும் எதுனாலும் ஓப்பனா சொல்றேன் அவுத்து போட்டு சொல்லுவாங்க பாக்கணும் ஓப்பனா நாங்கள் இருவர்
நானே ஒரு தட்டி பயன் இரட்டு பயன் நாட்டியமாடுவோம் எக்கிரிய தந்தை அவனுடைய மகன் சக்கரைக்கு அடிமுடி சுட்ட வேண்டும் என்று துடிக்கிறார். ஆகையால் அந்த பதவி எனக்கு கிடைக்கிறது. அதற்காக உன்னை உறுதுணையாக இருந்திருக்கிறேன். நான் உழைத்தேனே அதுபோல் செய்து முடிக்க வேண்டாம். ஓ நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, கூட என்ன சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? இது நானும் எல்லாம் பண்ணிடணும். நீ பண்ணு. அதான் நீ பண்ணு. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்பப்ப என்னென்ன வேலை சொல்றீங்களோ அந்த வேலையை நான் பண்றேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு ஸ்டோரி தான் புரிஞ்சிச்சு ஒழிய ரிலேஷன்ஷிப்பே புரியல. ஓ யாரா சொந்தக்காரரு புரியல. சொல்லுங்க. இவங்க தாத்தாக்கு 2 பேர் பண்ணாங்க. ஆம்பளை பிள்ளைங்க 2 பேர். அதான் இவங்க அப்பா ஒண்ணு, இவங்க சித்தப்பா ஒண்ணு. ஓ அப்படி பார்த்தவங்க. ஆமா ஆமா. இவங்க அப்பா கிடையாது, செத்துட்டாரு. ஏன் செத்துட்டாரு? இவர் பண்ணவொடனே இவர் மூஞ்சி பார்த்தோன்னே அவர் பார்த்தோன்னே செத்துட்டாரு. பார்த்தோன்னே அவர் செத்துட்டாரு. செத்துனாங்க. சித்தப்பா தான் தூக்கி வளர்த்தாரு. சித்தப்பா யாரு? அங்க நீ வந்து அண்ணன் எப்போ? செத்தி மேலே போட்டு நான் பார்த்தங்க. அப்புறம் நோன்னு சொன்னீங்க, ஜாமான்னு சொன்னீங்களா? அதெல்லாம் இவங்க சித்தப்பா பிள்ளைங்க 2 பேர் அங்க நின்னுந்தாங்க பேர். ஒரு அம்மா ஓடியாந்தாங்களே உள்ளது லாஸ்ட்ல. அம்மா ரொம்ப நேரமா பாத்ரூம் கணக்கு ஓடியாங்க. அவங்க என்ன வேணும்? அவங்க தங்கச்சி. தங்கச்சின்னா சித்தப்பா பொண்ணு. ஓ அவர் இன்னொருத்தர் இருந்தாரு பேர் இளவரசர். அவரு சித்தப்பா பையன் சங்கர். சொல்லுமா. ஓ இவங்க அப்பாவுக்கு 1 போட்டாரு, இவங்க சித்தப்பா 2 போட்டாரு. அவரு சொன்ன கொஞ்சம் அதிகம் 2 போட்டாரு. அதனால அவங்க பிள்ளைக்கு அவர் நாட்டு ஒப்பாடுன்னா அவர் ஒத்த கால நிக்கிறாரு. ஏன் இன்னும் ஒத்த கால நிக்கிறாரு? ஒரு கால இதுவாகி போச்சு. அவர் நிக்கிறாரு. ஓ இதான் இவர் என்ன பண்றாரு? எங்க அப்பா தானே பெரிய ஆளு, அவர் செத்துட்டாரு. அந்த ஆட்சி என்கிட்ட கொடுங்கன்னு இவர் கேக்குறாரு. அதனால நேரடியா கேட்க முடியல, முட்டை வந்துக்கிறாரு. இதனால எப்படின்னே நீ பண்ணி அந்த ஆட்சி விட்டு வாங்கி கொடுத்துரு, நீ என்ன ஒன்னால அவர் செய்வார். ஓ டைரக்டா போக முடியல, டைரக்டா போக முடியல. என்னது டைரக்ட் நேரா போக முடியல. இது எல்லாம் நான் செய்யறேன். சரி போடா டாபர் புறப்படு. இனி முதற்கண்ட உனக்கு வேலை கிடையாது. இந்த புரோகர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வீடு இல்லைன்னா அதை வீடு வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ ஏற்பாடு பண்றான். வந்தவனு ஒரு டீ கூட முடியாதே போறா அப்படிங்க. என்ன அது போல கதையா இருக்கு? புரோகர் யாரு? யாரு யாரு? நான் தானே புரோகர் உங்களுக்கு. நீ தானே வாங்கி தரேன் எனக்கு. நீ உள்ள இருக்கு. டீயா வந்துச்சா? ஐயோ இன்னொரு டவுட் எனக்கு. என்ன டவுட்? அந்த டாபரை கூட சேர்த்துக்கலாமா வேணாமா? இருக்கட்டும். அவன் இருந்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும், கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். நீ முத்துக்களை விட ஆம்பளையே அதான் வந்துகிட்ட உரிமையாக சாதிச்ச சரிம்மா மீனா போயிடுமா? இதுதான் உங்க வேலையும் தாண்டி வேலைப்பா. இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. என்னப்பா இவங்களோட பெரிய வேலை தான். காலில் அடிக்கிறார், கையில் அடிக்கிறார், வாயில பாடுறாரு, அவர் இந்த பக்கம் அடிக்கிறார், அந்த பக்கம் மேலே அடிக்கிறார். என்ன பண்றாரு? நான் இருக்கக்கூடாது. மீனா இவ்வளவுதான் இதை நீ செய்து முடிக்க வேண்டாம். இல்லைங்க நான் செஞ்சு முடிச்சிருவேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
என்னம்மா குறை உனக்கு? என்ன குறை? என்ன டேய், சும்மா இருக்க எவ்வளவு கறி? சரி. நான் தான் குறையை கேட்டுக்கிறேன். என்னம்மா செய்வது? எனக்கு யாரு இல்ல மன்னா. ஏய், உனக்கு யாரும் இல்லை. இந்த நாட்டு மன்னன் நான் இருக்க உனக்கு என்ன குறைந்து மன்னா, என்ன நான் ஒரு நாட்டியக்காரி மன்னா. நாட்டிக்காரி நான் தகவல் சரிமா உனக்கு என்னம்மா செய்? நான் ஒரு நாட்டியக்காரி மன்னா. நான் நாட்டியாடுறதுக்கு போற நேரத்துல மன்னா. நாட்டியமே நல்லாவே தெரியுது. நான் வாய துறப்போனா. நான் நாட்டி அழுத்தி வீட்டுக்கு போக நேரத்துல மன்னா. அந்த பயணி என்னையே கூட ஓரமாக நின்று கொண்டிருந்தேன். இந்த பஸ்ல அவன் அன்னைக்கு வந்தான்னா ஆமா, அங்க நான் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆடவர் வந்தான். ஆடவர்னா ஆம்பளை. ஆமா, ஆடவர் ஆம்பளை இல்ல பொம்பளையா? அப்படி ஒரு ஆடவர் வந்து இங்க தாயை பேருந்து வராது என்று உரைத்தார். அப்படி உரைத்த உடனே நான் ஏறி கரை மேல ஏறி அந்த மீன்ல முச்சின்னு இருப்பாங்களே டேய், டேய், ஏறி கிளம்பல ஏறி உள்ள போனா மேல ஏறி கிளம்பல கரமால போய் தான் கே போவாங்க. அப்படி நான் ஏறி கரை மேல ஏறி போகும்போது மன்னா, என்னமாச்சே? என்ன ஒருத்தன் எடுத்துட்டான். என்னை ஒருவர் தான் ஒருவன் கெடுத்தாலும் அது எப்படி பஸ் போனா 10 பேர் ஏன்னா வண்டி ஓட்டி போவோம். ஒரு ஆள் என்னாச்சு ஒரு ஆள் ஓட்டி டவுன் பஸ் இல்ல டவுன் பஸ் ஐயோ டவுன் பஸ்ல நிறைய பேர் ஏறுவாங்க. இவன் ஒரு நாட்டிய பேரொழி முகத்தை பாடுறா அந்த அளந்த தன் தாமரை எப்படி முகத்திலே முகம் தெரியுது பார் எந்த அளவுக்கு இருக்குது பார் முகத்தில் முகம் பார்க்கலாம். என்ன பண்ண நான் பயிரே இருந்து நான் வரேன். தண்ணி ஊற்றி குடிங்க. வயிற்றுல எவ்வளவு கடுத்தாலும் சொல்றான். யாருமே அவனை கடுத்த யார் சொல்லு யாரும் கிடைக்கும். அவன் யாரா இருந்தாலும் சரி நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி நீங்க ஆட்டு மக்கள் எடுத்தாங்க. யாரு இந்த வயசுல கடுத்தமா தெரியல யாருங்க யாரு கைது போமா கிடையாது. கைது எனக்கு என்ன டவுட்? எனக்கு எடுத்தவர் யாரு? உன்னுடைய அண்ணன் மகன் தான் மன்னா.
பெண்ணை பார்க்க எந்த பெண்ணை? யார்? பாத்தியா இல்லையா? பார்த்திருக்கிறேன் தந்தையே. ஆ, அவள் கற்பிடம் சொல்லுகிறாளே. மீனோ சொல்வது அனைத்தும் உண்மை தந்தையே. இது லவடா புள்ள. அறியா தப்பு செய்யலைன்னா நான் செய்யணுமா? அடிச்சா ஒத்திக்கிட்டு போச்சா? என் அண்ணன் மகன் என்ன நிரூபிக்கிறான். தந்தையே, தவறை அவன் ஒப்புக்கொண்டான். அறியாத வயதில் தெரியாத தவறு செய்து என்னை மன்னித்து விடு தந்தை. ஏய், மறப்போம் மன்னிப்போம் என்ற மரபில் பிறந்தவன் தான். நீ எப்போ என்னை மன்னித்துனா உன்னை மன்னித்து விட்டேன். ஆனால் ஒன்று என்ன, எந்த ஒரு பெண்ணை கடுத்து வந்து நின்றாயோ அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணத்தை முடித்து தந்தையே. திருமணம் நடந்து விட்டது. அடுத்தது முதலிரவு. பைபாஸ் தான் ஒண்ணும். ஒரு முதலறிவு என்ன தெரியுமா? ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி மண்ணிலே ஜனமாகி அவள் கண்ணி பரவத்து விட்டு மங்கப்படுத போது அவளுக்கு ஏற்ற வளமாற்ற மனமுடித்து 4 சுவற்றுக்குள்ள 2 இருதயங்களும் ஒன்று சேர்ந்து அதுதான் சாத்தியம். அப்படியே சவுண்ட் பாக்ஸ் வச்சு மைக் வேண்டியது. ஆமா, நீங்க மைக் எங்க கட்டுவீங்க? எனது அண்ணன் நான் இருவித்து விட்டான். அவன் தான் கொடியவனா இருந்தால் நாட்டை எடுத்த நாட்டு மக்கள் விரட்டி அடிக்கல. அப்படியே உடம்பு என் அண்ணனுடைய மகன் தான் இவன் நல்லவனா இருப்பார் என்று பார்த்தேன். இன்னும் இவன் திருந்தவே இல்லை. டேய், என் மகன் யாரு? நான் கிழித்த கோட்டையே நம்ம பசங்க தாண்டாது. ஆமா, இது கூட்டு சொசைட்டி. நம்ம பசங்க பசங்க தான் அந்த காலத்து பார்த்து டேய், புறப்படு என்னுடைய நான் நினைத்தால் அனைத்து வேலையும் கச்சிதமாக முடித்து விட்டார். இனி பவளமுறை நாட்டில் எவரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. நான் நினைத்தது இதேற வேண்டும். மீனா, இப்போது என் மனம் எப்படி தெளிவா இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியா மீனா? 3 பிறவோடு அப்பில் போன்ற மாதுளை போன்ற கக்க செவந்தங்கள் செப்பு வழக்கங்கள் போன்ற அனைத்த வாழ்வுகள் என்ன நடந்தது? என்ன உண்மை? இது போல் அழகா பவளமொழி நாட்டில் பார்த்ததே இல்லை. சிலை முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா? என் குலதெய்வமே, உன்னை பார்க்க வார்த்தைகளே வரவில்லை. சிற்பிகள் வரையாத சித்திரனை, சித்தையில் தோணாத தேவர்களுக்கு கிடைக்கும் என்னை விட இருக்கிற செங்கடி உன்னை அழகாக ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறார். உண்மையாவா? எப்படி மறக்க முடியும்? கண்ணே கனி அமுதே தேனே கனிவாவே கட்டெங்கடி வாடாத வண்ணமலரே திகுட்டாத செங்கடியே முக்காத வைக்கே வாடும் நீலே இன்பமே